வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். புதுச்சேரி கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பங்கேற்பு. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை சரி செய்ய வலியுறுத்தல். பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தினர் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் அரசு மரம் மொழிபெயர்ப்பு நூல் வெளியிடப்பட்டது. ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் தட்டச்சு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்குதல் நிகழ்ச்சி, வழியனுப்புதல் மற்றும் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் மாரியப்பன் தலைமை தாங்கினார். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். புதுவை யுகபாரதி வரவேற்றார். மக்கள் தலைவர் வா சுப்பையா விருதாளர் சபாநாயகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். புதுவை யுகபாரதியின் அரச மரம் மொழிபெயர்ப்பு நூலினை காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் வெளியிட அதனை மருத்துவர் யுகபாரதி ஹரிகிருஷ்ணன், பொறிஞர் செல்வி தமிழமுது ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, தமிழ் வளர்ச்சி சிறகம் சுந்தரமுருகன், முனைவர் உசேன், தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஜீவானந்தபுரம் பகுதியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வரணும். அதுதான் நம்ம அந்த ஒழுங்கை கடைபிடிக்கிறதுனால தான் 25 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர்கள் 10 ஆண்டுகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆக ஒரு 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தன்னை ஒரு அரசு பணிக்கு தகுதியுடையவர்கள் நீங்கள் எதுவுமே படிக்கவில்லையா? ஹிந்தி மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மஸ்ட் கிடையாது, நம்ம வந்து தெரியக்கூடாது. ஹிந்தி தேவைதான். அப்படியே பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அன்பிற்கினிய ஐயா மு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபட்டு வருகின்றனர். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதமாகும். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் என்பது ஐதீகம். அந்த வகையில் மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் அதனையொட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 100கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், மிகவும் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணா நகர் லக்ஷ்மி ஹயக்ரீவர், பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து வந்த உற்சவர்கள் கடலில் தீர்த்தவாரி முடித்து கடற்கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த மாசிமக பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதற்காக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கடற்கரையில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வரிசையில் நிற்கும் அனைத்து சுவாமிகளையும் வழிபட்டு சென்றனர். மேலும் தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர். அவர்கள் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று விடாதவாறு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்தபடி இருந்தனர். கூட்டத்தில் பக்தர்களிடம் திருட்டு கும்பல் கைவரிசை காட்டுவதை தவிர்க்க காவல்துறையினர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்து பைனாகுலர் மற்றும் ட்ரோன் கேமரா மூலமாகவும் கூட்டத்தினரை கண்காணித்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் நகரின் ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. புதுவை கவுண்டன்பாளையத்தில் அமைந்துள்ள முத்திரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் 23ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் 23வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்தனன் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக போக்குவரத்து துறை ஆணையர் முனைவர் சிவக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் தேவராசு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். மருத்துவர் ரத்னவேல் காமராஜன், மருத்துவர் ரங்கநாயகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநில கோஜரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜன் கலந்து கொண்டு காணொலி மூலம் ஆண்டறிக்கை வெளியிட்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். கவுண்டன்பாளையம் ஊர் தலைவர் ஜெகதீஸ்வரன், பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தர்ராஜன், பள்ளியின் ஆலோசகர் ரத்னபிரியா, பள்ளியின் துணை முதல்வர் வினோலியா ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஒரு அதிகாரியை கூட்டிட்டு செய்ய அதிகார தேவை வாய்ந்தவர்களாக இருக்கிற அவர்களை போன்றெல்லாம் உங்களால் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாம் இந்த நாட்டில் 5 மணி துளிகள் சொன்னார். அதனால அதிகம் பேசல. அதான் கூட தமிழ் மீது மிகுந்த காதல் கொண்டவர், ஈடுபாடு கொண்டவர். நான் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்ன சொல்றேன். Sharon Street for UKG, Prashit, Rutikashni, Sarvesh, Kavi, Nakshida, Monisha. Ready, sir? மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான ராஜேந்திரன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பல லட்சம் மக்கள் புதுவை வைத்திக்குப்பத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான ராஜேந்திரன் தலைமையில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நகரப்பகுதியில் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அன்னதானத்தில் மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மாசிமக தீர்த்தவாரி புதுவை வைத்திக்குப்பம் பகுதியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஏராளமான உற்சவ மூர்த்திகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிலையில் புதுவை மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்து சுமார் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். இவர்களுக்கு திமுக சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் திமுக மாநில நிர்வாகிகள் குரு மற்றும் வீரன் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் அண்ணா சாலை ராம் இன்டர்நேஷனல் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் ஏழைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்த பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மோதிரம் கொடுக்க போறோம். மூணாவது வந்து தையல் மிஷின் கொடுக்க. எல்லாரும் அந்தந்த சேர்லயே உட்காருங்க. இந்த லைன் மட்டும் ஓகே. வீராம்பட்டினம் மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் பகுதி கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் வீராம்பட்டினம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் தனியார் திருமண நிலையத்தில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி துணைவியாரும், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகியுமான விஜயலட்சுமி, மீனவர் காங்கிரஸ் அணியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் காங்கேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பெரிய காலாப்பட்டு பகுதியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் சமூக சேவகர் செந்தில் என்கின்ற ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பெரிய காலாப்பட்டு பகுதி பஞ்சாயத்து சார்பாக கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிலையில் காலாப்பட்டு தொகுதி சமூக சேவகர் செந்தில் என்கிற ரமேஷ் கலந்து கொண்டு விழா குழுவினருக்கு நன்கொடை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த சுவாமிகளை தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் செந்தில் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்து நிர்வாகிகள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு
ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்றது. நூறடி சாலை எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் சிலைக்கு ஓம் சக்தி சேகர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து லெனின் வீதி மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கழக கொடி ஏற்றி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை தொழிலாளர்களை மேம்படுத்தும் வகையில் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முனியன் என்பவருக்கு டிஃபன் கடை நடத்த தனது சொந்த செலவில் ஓம் சக்தி சேகர் தள்ளுவண்டி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஓம் சக்தி சேகர் பேசுகையில், இந்த நாள் நமக்கு சிறந்த நாள் என்றும் நம் வாழ்வில் அனைவரும் கொண்டாட வேண்டிய நாள் என்றும் குறிப்பிட்டார். இந்த நாளில் நாம் அனைவரும் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களை மனதில் கொள்ள வேண்டும் என்றும் இப்போது நாம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறோம் என்றும் கூறிய அவர், மிக விரைவில் நாம் அனைவரும் OPS தலைமையில் ஒன்றுபடுவோம் என்றார். புதுவையில் OPS ஆசி பெற்ற வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாசிலா குப்புசாமி, முருகதாஸ், மலை செல்வராஜ், சதாசிவம், சங்கர், லக்ஷ்மணன், வெரோனிகா, முருகன், அப்பாவு, வெங்கடேசன், சுந்தரமூர்த்தி, குப்புசாமி, தம்பா, சித்தா கணேசன், ஞான பூங்கோதை, ஆஷா, மதி, நெல்லை ராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தலைவரின் புகழ், தலைவரின் புகழ், தலைவரின் புகழ். கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS, கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் OPS. ஒரே மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் சார்பாக பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் கவுன்சிலர் கணேசன் முன்னிலையில் காமராஜர் தொகுதி இலக்கிய அணி செயலாளர் குணா தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் சுகுமார், முகிலன், பாரத், நிர்மர் மற்றும் ஏராளமானோர், மகளிர் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ரோஹித் மற்றும் அவரது நண்பர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தீர்த்தவாரியில் பங்கேற்ற சுவாமிகளை தரிசனம் செய்தனர். தீர்த்தவாரியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி வழிகாட்டுதலின் அடிப்படையில் லாஸ்பேட்டை தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரோஹித் மற்றும் அவரது நண்பர்கள் அன்னதானத்திற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். அதே திருட்டு பையன் மாதிரி பார்க்க கூடாது. மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சட்ட உரிமைகள் கழகம் புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கம் அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி திருவிழா அன்னதானம் நிகழ்ச்சியை சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஷ்குமார் துவக்கி வைத்தார். சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் புதுச்சேரி மாநில தலைவர் சமூக சேவகர் ரவி ஜான் அவர்களை நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினையும் செய்திருந்தார். சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் PRO மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க நிறுவன தலைவர் டாக்டர் மனோகர்,
புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் கலைச்சுடர் க பாரதி, சமூக விழிப்புணர்வு இயக்கம் மாநில தலைவர் டாக்டர் VR ராஜ்குமார், புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயபால், மாநில துணைத் தலைவர் முருகவேல், துணை செயலாளர் தங்கப்பிரகாசம், PRO ஹரிதாஸ், சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் சிவா, சட்ட ஆலோசகர் நோட்டரி பப்ளிக் அட்வொகேட் கோபி, மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன், மாநில இளைஞரணி தலைவர் ஹானஸ்ட் ராஜ், மாநில துணைத் தலைவர் வினோத், மாநில மாணவரணி தலைவர் கலைவாணன், மாநில தொழிற்சங்க அணித்தலைவர் பரமசிவம், மாநில இளைஞரணி துணை செயலாளர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் சுரேஷ், திலீபன், அபேல் என்கின்ற வேளாங்கண்ணி, ரமேஷ், சுரேஷ், திலீபன், சதீஷ், அந்துவான், கோவிந்தசாலை முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மற்றும் புதுச்சேரி மாநில சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கிறது. பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவிலின் சார்பாக 31ஆம் ஆண்டு மாசிமக திருவிழா. புதுச்சேரி மாநிலம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு காந்தாரியம்மன் திருக்கோவில் 31ஆம் ஆண்டு மாசிமக கடல் நீராட்டு விழா பெரிய காலாப்பட்டு கடற்கரையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகத்திலிருந்து புகழ்பெற்ற கோவில்களிலிருந்து சுவாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வந்து பெரிய காலாப்பட்டிற்கு பொதுமக்கள் பக்தியோடு சுவாமியினை வேண்டி கடலில் நீராடிவிட்டு செல்வது பெரும் விழாவாக பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா நிர்மல் பங்கேற்று பொதுமக்களுக்கு மதிய உணவு, குடிநீர், மோர் வழங்கினார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் தலைமை தாங்கினார். காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் வினோத், ரஹமத்துல்லா, ராஜ்குமார், மகேந்திரன், ஏழுமலை, சிவகுமார், முகேஷ், கார்த்திக், ரவி, ராஜசேகர், நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை தலைவர் மணிபாரதி, லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் நிர்மல் சிங், மகளிர் பாசறை பிரவீனா மதியழகன், கற்பகவல்லி, அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சுந்தரவடிவேல், தட்டாஞ்சாவடி தொகுதி தேவா, ரமேஷ், கோரிமேடு செந்தில் முருகன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஜோதி, கோட்டக்குப்பம் அங்கப்பன் அனைவரும் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவு, குடிநீர், மோர் வழங்கினர். ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம்.
இந்திய தேர்தல் ஆணையமே நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்து என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு மத்திய பாஜக அரசு சதி செய்கிறது என்ற நாடு முழுவதும் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையமும் துணை போகிறது என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. அதனால் மக்களவை பொது தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும். 100% ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணித்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விசிக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடலூரில் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்துவது என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்க்சுக்கு பாதுகாப்போம் பாதுகாப்போம். மோசடி செய்யும் பாஜகவின் சதி திட்டத்தை முறியடிப்போம். மாவட்ட செயலாளர் எழுநந்தி அவர்களை மார்க்சிஸ்ட் செய்ய முடியும் என்பதை பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை சரி செய்ய கோரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தினர் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலை சரி செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் அங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இது குறித்து பலமுறை அரசிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் பலன் ஏதும் இல்லை என கூறி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை சரி செய்ய கோரி அரியாங்குப்பம் 4 முனை சந்திப்பு புறவழி சாலையில் சிக்னல் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரியாங்குப்பம் உதவி காவல் ஆய்வாளர் சிவப்பிரகாசம் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி சரி செய்து கொடுப்பதாகவும் தெரிவித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் சாலையை சீர் செய்யப்படாத பட்சத்தில் மீண்டும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தெரிவித்துள்ளது. உங்களால் பின்னாடி பண்ணா சாலையா கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சிக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு. கடலூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடலூர் மாநகராட்சி வாடகை பாக்கி மற்றும் வரி வசூலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் பணக்காரர்களிடம் வரி வசூல் செய்ய மறுக்கிறீர்கள், மேலும் ஊழியர்களை பயன்படுத்தி கடப்பாரியை வைத்து குழாய்களை உடைத்து அச்சுறுத்துகின்றனர் என்றும் சிலரது பெயர், வரி பாக்கி, சொத்து வரி விதிப்பு எண் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளனர். முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு இந்த போஸ்டரின் வாயிலாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் வெள்ளி கடற்கரையில் மாசி மகம். மாசி மாதத்தில் வருகின்ற மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் மிகவும் விசேஷமானது என்பதால் அன்று ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து மினி லாரி, டிராக்டர் போன்ற பல்வேறு வாகனங்களில் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து தீர்த்தவாரி நடைபெறும்.
அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமியான இன்று நடைபெறுகிறது. கடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து டிராக்டர், மினி லாரி போன்ற பல்வேறு வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து டிராக்டர், மினி லாரி போன்றவற்றில் அமர்த்தி கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அங்கு சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. மாசி மாதத்தை முன்னிட்டு கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடுவதும் வழக்கம். மாசி மகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரைக்கு வந்துள்ளனர். பொதுமக்கள் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அவர்கள் கடலில் புனித நீராடி வழிபட்டு சென்றனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் கடலில் புனித நீராடுவோர் பாதுகாப்பிற்காக கடலூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராகுகால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ராகுகால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவதும் வழக்கம். இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்பு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவிலிருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேலத்தாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தாரர் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினம் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலய மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜடாயு ராவணன் யுத்தம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்து திருமலைராயன்பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். இவ்வாலய மாசி மக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 9ஆம் நாளான இரவு ஜடாயு ராவண யுத்தம் மிக விமர்சையாக நடைபெற்றது. ராமாயணத்தில் ராமர் வனவாசம் சென்ற காலத்தில் காட்டில் ஒரு மானை கண்டு சீதாதேவி ஆசைப்பட்டு பின்னர் ராவணன் சீதாதேவியை தூக்கி செல்லும் பொழுது ஜடாயு என்ற பறவை ராவணனுடன் போரிடும் காட்சியை கண்முன் நிறுத்தும் வகையில் பிரம்மோற்சவ விழாவின் பொழுது ஜடாயு ராவணன் யுத்தம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜடாயு ராவணன் யுத்தம் நிகழ்ச்சியை காண காரைக்கால் மட்டுமின்றி அடுத்துள்ள நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மயிலாடும்பாறை அடுத்த ஆலந்தளிர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட ஆலந்தளிர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் காளிதாஸ் வரவேற்றார்.
பள்ளி தலைமை ஆசிரியர் ரதன் சிந்தாபாத் தலைமை வகித்தார். வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி, அருண்குமார், வட்டார வள மேற்பார்வையாளர் பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்து பள்ளியின் வளர்ச்சி குறித்து பேசினர். ஆலந்தளிர் கிராம பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் இனிதே நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் ஆசிரியை பயிற்றுனர் விஜயபிரியா, இடைநிலை ஆசிரியர் இந்திரா, கிராம நிர்வாகிகள் ஜெயக்கோடி, இளையராஜா, ராதாகிருஷ்ணன், மாலியன், ஆனந்தன், முத்துக்காலை, தனவேல் முருகன், மாலியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். 2014 வாசிக்காத குழந்தைகளை கூட அவ்வளோ அழகா ஆங்கிலம் வாசிக்க வச்சிருக்காரு. பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்பள்ளியினை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஒருவரை உடனாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டிப்பட்டி நடைபாதை கூரைக்கடையில் திடீர் தீ விபத்து. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் தேனி சாலையில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் மற்றும் பால விநாயகர் கோவில்களுக்கு நடுவில் உள்ள நடைபாதையில் பாண்டி என்பவர் தென்னங்கிடுகுகளால் ஆன கூரைக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இக்கடையில் தேங்காய், பழம், ஊதுவத்தி, சூடம், சாம்பிராணி, விபூதி, சந்தனம், வாழை இலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். கடைக்கு முன்புறம் குவிக்கப்பட்டுள்ள குப்பையில் திடீரென தீ பற்றியது. கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு அனைவரும் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் குப்பையில் பற்றிய தீ அருகில் இருந்த தென்னங்கீற்றுகளால் ஆன நடைபாதை கூரை கடையிலும் பற்றி மலமளவென எரிந்தது. இதில் கடையில் இருந்த தேங்காய், பழம், வாழை இலை, ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, குங்குமம், சந்தனம், விபூதி உள்ளிட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள பூஜை பொருட்கள் எரிந்து நாசமாயின. இத்தகவல் அறிந்து ஆண்டிப்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து உடனடியாக தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக இவ்விபத்தில் யாருக்கும் உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை. இவ்விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மரக்காணம் பேரூராட்சியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மரக்காணம் நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மரக்காணம் ஒன்றிய செயலாளர் ரவிவர்மன், நகர செயலாளர் கனகராஜ் ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவரணி செயலாளர் பழனி, வர்த்தகர் அணி நகர செயலாளர் லோகநாதன், நகர எம்ஜிஆர் இளைஞரணி பொருளாளர் சங்கர் மற்றும் கட்சியின் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், நாராயணபுரம் ஆறுமுகம், மணிகண்டன், அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. எட்டயபுரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பேரூர் கழக செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பேரூர் கழக செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் பட்டத்து விநாயகர் கோவில் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது அம்மாவின் வழியில் அதிமுகவை வழிநடத்தி வரும் எடப்பாடியார் தலைமையில் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டுமென முழக்கங்கள் எழுப்பினர். போடுங்க போடுங்க விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அமைந்துள்ள கூனிமேடு கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி விழா ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று கடல் மற்றும் புனித நீர்நிலைகளில் நீராடினால் நமது பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என கருதுகின்றனர். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத பௌர்ணமி அன்று மகம் நட்சத்திரத்தில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி விழா நடத்துவது வழக்கம். இந்த மாசிமக திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து புனித நீராடுவது வழக்கம். இந்த நிலையில் மரக்காணம் அருகே கூனிமேடு மீனவர் பகுதியில் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்வர். இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட கூனிமேடு, நொச்சுக்குப்பம், ஓவியபேர், கொஞ்சிமங்கலம், முதலியார்குப்பம், நடுக்குப்பம் உட்பட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக தாரை தப்பட்டை முழங்க எடுத்து வரப்பட்டது. இதுபோல் ஊர்வலமாக வந்த சுவாமிகளுக்கு கூனிமேடு மீனவர் கடற்கரை பகுதியில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், கடல் நீரை கொண்டு சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூனிமேடு மீனவர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்.
எட்டயபுரம் அருகே சிந்தலக்கரை தனியார் பள்ளியில் பாலித்தீன் பையை ஒழிப்போம் மஞ்சப்பையை காப்போம் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற பேப்பர் கப் மீது அமர்ந்து யோகாசனம் செய்து அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரை தனியார் பள்ளியில் பாலித்தீன் பையை ஒழிப்போம் மஞ்சப்பையை காப்போம் என்ற விழிப்புணர்வு யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு யோகாசன நிகழ்ச்சியை கோவில்பட்டி ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் ராஜ்குமார், பள்ளி மேலாண்மை இயக்குனர் திருக்குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். முதலாவதாக 8 வயது உட்பட்ட பிரிவினர் பள்ளியில் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து உலக சாதனை புரியும் வகையில் 4 வயது உட்பட்டோருக்கான பிரிவில் கார்த்திக் கிருஷ்ணா, பூஜா, சாதனா மாணவ மாணவிகள் பேப்பர் கப் மீது அமர்ந்து பாலித்தீன் பையை ஒழிப்போம் மஞ்சப்பையை காப்போம் என்ற விழிப்புணர்வை வலியுறுத்தி கையில் மஞ்சப்பை வைத்துக்கொண்டு யோகாசனம் செய்து அசத்தினர். பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சாய்தேவ் தொண்டு நிறுவனர் சைலஜா, பள்ளி முதல்வர் வீரலட்சுமி, சுவாமி விவேகானந்தா யோகா மற்றும் ஸ்கேட்டிங் கழக நிறுவனர் சுரேஷ்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் நியாய விலை புதிய கட்டிடம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அண்ணா நகர் பகுதியில் 2வது மற்றும் 3வது வார்டில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலை கடை 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், நகராட்சி ஆணையர் இளவரசன், திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன், நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், கலா சுந்தரமூர்த்தி, ஜெயந்தி மதியழகன், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, குமரவேல், கோபி, ராஜேஸ்வரி, சரவணன், சிவசங்கரி, சந்திரகுமார், பூமொழியால் தினேஷ் பாபு, விற்பனையாளர் பழனிசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ரெண்டு கடையே இருந்தா கட்டட வசதி, ஏன்னா ரேஷன் பொருளை பொறுத்தவரை அந்தந்த பகுதியிலே கட்டடத்தை கட்டி. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செங்கம் பூதூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் பூதூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் செங்கம் வட்டார கல்வி அலுவலர் ஷகிலா தலைமையேற்றார். உதயகுமார் வட்டார கல்வி அலுவலர் முன்னிலை வகித்தனர். செங்கம் ஒன்றிய குழு தலைவர் விஜயராணி குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் தலைமை ஆசிரியர் முனுசாமி வரவேற்றார். மேலும் இவ்விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சத்யா மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோர்கள் என ஆசிரியர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். ஆசிரியர் கழக தலைவர் அன்பரசன், உத்தம மகார்த்தா, ராஜா, சிவா மற்றும் சேகர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். பூதூர் முருகன் விசாலாட்சி தம்பதியினர் பள்ளிக்கு 11,500 ரூபாய் மதிப்புள்ள மைக்கா மேசை ஒன்றை வழங்கினார்கள். இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, நித்யா மற்றும் அருகாமை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாலதி, கலாவதி, தனஞ்சயன், கோபால், மாலா, கலாவதி, முரளி, அன்பழகன், சுந்தர், விநாயகம் மற்றும் கொட்டாவூர் பட்டதாரி ஆசிரியர் செல்வி, ஓய்வு பெற்ற மேற்பார்வையாளர் மாணிக்கம், அப்துல் காதர் கலந்து கொண்டனர். ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு வசந்தா, மல்லிகா உதவி ஆசிரியர் இறுதியாக நன்றியுரை கூறினார்.
ஆண்டிப்பட்டி அருகே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு அயக்ரீவர் பூஜை நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலைகுண்டு கிராமத்தில் உள்ள அயக்ரீவா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அரசு பொதுத் தேர்வுகளை அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு அயக்ரீவர் பூஜை நடத்தப்பட்டது. கடமலைகுண்டு வைகை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு அயக்ரீவர் பூஜைகளும் நடைபெற்றது. யாகம் நடத்தப்பட்டு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பூஜிக்கப்பட்ட பேனாவும் வழங்கப்பட்டது. பூஜையின் முடிவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. இந்த பூஜையில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் நமோ பகவதே வாசுதேவ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது பிரதான தேவதா இது விஷ்ணு மகா. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பங்கேற்பு. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை சரி செய்ய வலியுறுத்தல் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தினர் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.